தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, கேட்கின்ற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீராக. பூமியும் ஜனங்களையும் காருடன் மூடும் பொழுது கர்த்தருடைய மகிமை இவள் மேல் உதிக்கட்டும். பலவிதமான இடங்களிலிருந்து பலவிதமான சபைகளிலிருந்து மக்கள் வந்திருக்கிறார்கள். அவள் ஒவ்வொருவரோடும் அவர்களுக்கு ஏற்றபடி நீ பேசும். அதனால் அவள் திருப்தி அடைந்து ஒரு படி மேலே நிலைக்கு முன்னேற உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆல்ரைட், எசேக்கியேல் 37 வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவேன் என்றேன். 14வது வசனம், என் ஆவியை அவளுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். He said unto him, Son of man, can this bones live? And I answered, Lord, thou knowest. I'll put my spirit in you, and ye shall live. இதை பற்றி எல்லா ஆவிரிக்கிற சபையில் அடிக்கடி பேசுகிறாங்க இல்லையா? ஃபெமிலியர் வேர்டு. வேதத்திலே சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பல ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுத்தாலும் அது இன்றைக்கும் பொருந்தும். இவைகளை மெட்டிகுலஸாக ஃபாலோ பண்ண வேண்டும் இல்லையா? டாக்டருங்கிட்ட போயிட்டு மருந்து கொடுத்தாங்கன்னா நம்ம 100 கேள்வி கேட்குறோம் இல்லையா? இதை சாப்பாட்டுக்கு முன்னாலா சாப்பாட்டுக்கு பின்னாலா, அதை ஏன்னா மெட்டிகுலஸை நம்ம ஃபாலோ பண்ணணுன்றது தான். இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். வேதத்தின் அடிப்படையிலே சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுபடி செய்தால் தான் உனக்கு அந்த ஆசீர்வாதங்கள் வரும். ஐ வாண்ட் டு மேக் இட் வெரி பிளெயின். சரியான வேளையிலே அதை நீ செய்ய வேண்டும், ரொம்ப முக்கியம். சில வேளைகளிலே வேதத்தின் அடிப்படையில் இல்லாமல் உனக்கென்று சில திட்டங்கள் தீட்டு கொண்டால் வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் வராது. ஆமேன்னு சொல்லுங்க. ரைட்? அப்போது ஆண்டவர் உன்னை ஒரு வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும்னு நினச்சா சாத்தான் அநேக தடைகளை போடுவான். அப்போ அதை மேற்கொள்வதற்கு உனக்கு கிருபை வேதத்துடைய வாசனத்தில் தான் வருகிறது. அதில் வழிகாட்டியாக சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். அவைகளை நாம் செய்ய வேண்டும். ஏதோ இருக்கிறோம் போகிறோம் அப்படின்னு வாழக்கூடாது வாழ்க்கையில் இல்லையா? ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார். அதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். ஆண்டவர் இதை செய்யினா அதை செய்யணும். இது ரொம்ப இட்ஸ் வெரி வைட்லி இம்பார்ட்டன்ட். ரைட்? நான் சில காரியங்களை சொல்ல போகிறேன். அதாவது என்னென்னா, நீ மிகவும் எளிய ஒரு விசுவாசியாக இருந்தாலும் தேவன் உன்னை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியும் என்பதற்காக நான் அதை சொல்ல போகிறேன். ஒரு அல்லையா சொல்லுங்கள். நான் வாசிக்கிறேன், சில காரியங்கள் நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இது சரித்திரம். ரைட்? நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒத்துக்கலைனாலும் இது நடந்திருக்கு. யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். ரைட்? நம்பர் 1, டெலஃபோனை கண்டுபிடித்தது அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். ரைட்? அவருடைய மனைவிக்கு காது கேட்கலன்னு கண்டுபிடிச்சார். ரைட்? டெலஃபோன்ஸ் ஹேவ் டூ மெனி ஷார்ட் கமிங்ஸ் டு பி யூஸ்ட் பை எவ்ரிபடி. இதை யார் சொன்னாங்கன்னா, வெஸ்டர்ன் யூனியன் டெலிகிராஃப் யூஎஸ். இவர்கள் 1876 ஆண்டு சொல்கிறாங்க. டெலஃபோனை எல்லாரும் யூஸ் பண்ண முடியாது. டெலஃபோனிலேயே அநேக குறைபாடுகள் இருக்கிறது. எனவே அதை எல்லாரும் பயன்படுத்த முடியாது. என்ன சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணுகிறாங்க பாருங்கள். நான் எதுக்காக சொல்ல போகிறேன்னா, 4 காரியங்கள் சொல்ல போகிறேன். இந்த காரியங்கள் எப்படி ஆரம்பத்திலே டிஸ்கரேஜ் ஆனாலும் இன்றைக்கி கோடிக்கணக்கான மக்கள் யூஸ் பண்ணுகிறார்களோ, அதே போல் உன்னை மரித்த ஒரு சூழ்நிலை எலும்புகளைப் போல இருந்தாலும் உயிர்ப்பித்த ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். ரைட்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் எப்படி இருக்குது. நம்பர் 2 பாருங்கள், ஏரோப்ளைன். 1890 ராயல் சொசைட்டி ஆஃப் சயின்டிஸ்ட் இன் லண்டன் அவங்க சொல்கிறாங்க, ஹேவிங் அ பிளேன் இஸ் வேஸ்ட். ஹவு கேன் எனி திங் ஃப்ளை இஃப் இட் இஸ் ஹெவியர் தேன் ஏர். அந்த காலத்தில் நமக்கு சயின்ஸில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? ஹைட்ரஜன் இஸ் மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் லெசர் தேன் தி ஏர், ஸோ வி ஃப்ளை சைஸ். அதான் அவன் சொல்கிறான். அந்த காலத்தில் சொல்லியிருக்கான், ஏன்பா இவ்வளோ பேர் ஏற்றி நீ எப்படிப்பா பறக்கும்? அது லைட்டர் தன் ஏர் இருந்தால் பறக்கும்னு சொல்லியிருக்கான் இல்லையா? விமானத்தை வைத்து இருப்பது நட்டமான காரியம், காற்றை காட்டிலும் எடையுள்ள எதுவும் பறக்காதுன்னு சொல்லியிருக்கான். வேர்ல்டு ஃபார் 2ல இன்னும் கொஞ்சம் நவீனமான காரியங்கள்லாம் சேர்த்துட்டாங்க. அது பாம்பு போடலாமான்னு கேட்டதுக்கு அவனு சொல்லியிருக்கான், இன்ட்ரெஸ்டிங் டாய் அன்ஃபிட் ஃபார் மிலிட்ரி. இன்ட்ரெஸ்டிங் டாய் அன்ஃபிட் ஃபார் மிலிட்ரி. ஒரு நல்ல விளையாட்டு சாமான் எதை சொல்லியிருக்கான்? ஏரோப்ளைன் என்று சொல்லியிருக்கான். 2 காரியம் சொல்லிட்டேன் இல்லையா? செல்ஃபோன், ஏரோப்ளைன். 3வது பாருங்கள், ரேடியோ. 1850 மார்கோனின்ற ஆள் அவங்க அப்பா ஜோம் பண்ணியிருக்காரு ஒரு நாள் காலையில். அவர் சொல்லியிருக்காரு, என்னடா நீங்கள் பேசுங்க, யார் கேட்குறது இதுன்னு கேட்டிருக்கேன். அப்போ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, நம்ம பேசுகிறதெல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு அதை வைத்து தான் நான் ரேடியோ கண்டுபிடிச்சேன் இல்லையா? அது தெரிஞ்சிருக்கோம். வயர்லெஸ் மியூசிக் பாக்ஸ் இஸ் அ வேஸ்ட். ஹூ வில் பை இட்? மெசேஜ் இஸ் நாட் ஃபார் எனிபடி ஸ்பெசிஃபிக்.
அந்த காலத்தில் சொன்னதை வச்சு சொல்கிறான். இது எல்லாருக்கும் இல்லையா, ஏதோ ஒருத்தர் 2 பேர் எல்லாம் கேட்கலாம், அது வந்து சரிப்பட்டு வராதுன்றான் இல்லையா. மார்க்கோனி சொல்கிறான், இது ஒரு பாட்டு பெட்டி, இது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் பயன்படும். அடுத்தது பாருங்கள், கம்ப்யூட்டர் 1940. த சைஸ், அந்த காலத்தில் வந்து பொருளில் செய்த கம்ப்யூட்டர் இந்த ரூம் சைஸ் இருந்தது தான். அப்போ ஏதோ ஒரு பெரிய ஆஃபீஸில் யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான் சொன்னான் இல்லையா. இன்றைக்கி அதை கோடிக்கணக்கான மக்கள், மனுஷன் உன்னை ஆகாதென்று தள்ளிவிட்டாலும் சாத்தான் உன்னை ஆகாதென்று தள்ளிவிட்டாலும் தேவனுடைய வல்லமையை எடுத்து பயன்படுத்துவார். இன்றைக்கு தேவன் அற்புதங்களை செய்கிறார் இல்லையா. இந்த ரேடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் குருவிக்காரங்கள்லாம் கேட்பாங்க அந்த காலத்தில், நான் சின்னவனாக இருக்கும்போது. அப்புறம் அது போயிடுச்சு, அப்புறம் ரேடியோ மிர்ச்சி வந்தது, இப்போ எல்லாம் செல்ஃபோனில் போயிடுச்சு இல்லையா. அப்போது நான் என்ன இவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன்னா, ஆதி காலத்தில் எல்லாம் யூஸ் இல்லைன்னு சொன்னாலும் உன்னை ஆண்டவர் யூஸ்ஃபுல்லாக மாற்றும் போது நீ கோடிக்கணக்கான மக்களுக்கு உன் உள்ளத்திலிருந்து புறப்படுறான் ஜீவித்தை அன்னையுடைய தாழ்த்தி தீர்க்கம் எழும்பி பிரகாசி உன்னுடைய ஒளி வந்தது, பூமியும் ஜனங்களையும் காரணம் மூடும் பொழுது கர்த்தருடைய மகிமை உதிக்கும். அல்லேலூயா. சரி, அப்போது எசேக்கியேல் ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலர் சொல்கிறாங்க, எங்கள் நம்பிக்கை அற்று போயிட்டு, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு நாங்கள் அற்று போகிறோம் என்று சொல்கிறார்களாம். நான் அற்புதம் செய்யணும்ப்பா, I can do that, I'm going to demonstrate to you. பட் இவங்க செய்கிற ஆளுங்க வந்து ஒத்துக்க மாட்டுறாங்க, ரைட். சரி, இப்போ பாருங்கள், நான் ஐம் கோயிங் டு இதை விட்டுற போகிறோம், நம்ம எசேக்கியேலை விட்டுற போகிறோம். ஐம் கோயிங் டு டெல் யூ நியூ ஸ்டோரி. சாத்தான் உன்னுடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், மருமக்கள், இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா சில வேளைகளிலே அவர்களை பலவிதமான நெருக்கங்கள் கொடுத்து அவர்களை சாவு பெட்டியிலே வைத்திருக்கிறான். தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ஐம் ஜஸ்ட் டெல்லிங். இப்போ டிப்ரெஷன் இருக்குதுன்னு வைத்துக்கோங்களேன். தாவீது சொல்கிறான், அது என்னுடைய பலவீனம்னு சொல்கிறான். ஒரு பலவீனம் வந்து கொஞ்ச நாள் இருந்தால் ரைட்டு, நீண்ட நாட்கள் பலவீனம் இருந்து அதை சரி செய்யாவிட்டால் என்ன ஆகும்னா அது மரணத்தை கொண்டு விடும். அப்போது டிப்ரெஷனில் இருக்கவனே சாத்தா என்ன பண்ணுறான், சாவு பெட்டியில் வச்சிடறான். சூனியங்கள், கர்சஸ், chronic illnesses, டிப்ரெஷன், லோன்லினஸ், ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாக்னேஷன், லிமிட்டேஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாத்தான் என்ன பண்ணிட்டான், அவங்கள சாவு பெட்டியில் வச்சுட்டான். ஒரு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மரித்தவனாக இருந்தாலும் நீ வந்து நான் உயிரோட இருக்கிறான்னு சொல்லுறேன் அப்படின்றாரு. மரித்தவன் ஆயிட்டாக்க காஃபின்னு சொல்லிவிடுவாங்க, ஆர்டர் பண்ணிவிடுவாங்க, கொஞ்ச நேரத்தில் வந்துடும். நம்ம தமிழ் பாஷையில் அது ரங்க ஊதிட்டாங்கன்னுவாங்க. அது பெற்றோர் யாராவது நிறையா பேர் கேட்டுட்ருக்கீங்க, லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. உங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு சாவு பெட்டியில் வைக்கிறதை போல திருமணம் உடைப்பு, ரைட், அநேக காரியங்களில் பார்த்தீங்கன்னா இது இல்லை. பேரண்ட்ஸுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா, அவங்களுக்கு வழி தெரியல. வயசான காலத்தில் அப்படியே டென்ஷனில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நான் ஒரு சொல்யூஷன் சொல்ல போகிறேன், இன்னும் 5 நிமிஷத்தில் உங்கள் லைஃப் இஸ் கோயிங் டு சேஞ்ச். ஒரு நிலையிலையோ சொல்லுங்க. அப்போது சாத்தான் என்ன பண்ணுறான், உயிரோடு இருக்கிற உன்னை சாப்பிட்டில் போட்டு வச்சிடறான். அதே இதில் நீ படுத்தினே இருந்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்டிவ்லி ஐ எம் ஸ்பீக்கிங், நான் சரியாக நீங்கள் ஆட்டிடியூடில் எடுத்துக்கோங்க, ஒரு நாள் வந்து அவன் வந்து காஃபின்னு பார்க்க முடியும். இன்றைக்கி உங்களுடைய சொந்தக்கார், பந்தக்கார், அண்ணன், தம்பி, தங்கச்சி யாராக இருந்தாலும் நீங்கள் அவங்கள சாய்பீட்டிலேருந்து வெளியே எடுக்கிறீங்க. ஒரு இலையிலையோ சொல்லுங்கள். அந்த ஊரில் ஒரு 50 வருஷம் முன்னால் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் ஒரே ஒரு பெரிய ரோடு தான் இருக்கும், பஜார் ரோடுன்னு. அதில் தான் மெயின் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். அப்போது ஒரு ஊர் இருக்குது, நாயின்ற ஊர், அதில் ஒரு பஜார் ரோடு. இந்த சைட்லேருந்து ஜீசஸ் வராரு, இன்னொரு சைட்லேருந்து ஒரு அம்மா வராங்க, அழுதுகினே வரங்கிறாங்க, தலைமையிலலாம் அடிச்சுட்டு வராங்க. அவள் ஒரு விதவை, அவளுடைய பையன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு பாடையில் தூக்கிட்டு வராங்க. 2 பைபிள் சொல்லுது, 2 பேரும் பார்த்தீங்கன்னா திரளான கூட்டம் வராங்க. இவர் பின்னால் திரளான கூட்டம், இவர் பின்னால் திரளான கூட்டம். ஒருத்தன் அழுதுன்னு வரான், இவன் ஜீசஸோட சேர்ந்து ஒருத்தன் துதிச்சின்னு வரான். இப்படியே வராங்க. ஒரு ஸ்டேஜில் ஜீசஸ் முன்னால் போகிற டக்குன்னு நின்னார். இந்த சைடில் போகிறவங்க யார் இந்த ஜீசஸ்ன்னு பார்க்குறாங்க. டக்குன்னு ரோடை கிராஸ் பண்ணி அவர் என்ன பண்ணாரான்னு தெரியுமா, அவர் அந்த பையனை தொடலை, அவனுடைய பாடையை தொட்டார். நல்லா கவனிங்க. இயேசுக்கு எலியாவும் எலிசாவும் 2 பேரும் எழுப்பினாங்க. அவங்கெல்லாம் பையன் மேலே போய் படுத்துட்டாங்க. இந்த ஃபுல் இருக்கிற அனாயிண்டிங் அவன் மேலே வரணும், எழும்பணும்னு. ஜீசஸ் வந்து எதிரை வந்து கையை பிடிச்சி தூக்கி விட்டார். இவனுக்கு என்ன பண்ணார் தெரியுமா, பாடையை தொட்டார். பாடையை தொட்டோன்னு அவன் எழுச்சிட்டான். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க விசுவாசத்தோடு. யார் எந்த பாடையில் படுத்திருந்தாலும் ரைட்டு, சாத்தான் பிடிச்சி வச்சுருந்தாலும் ரைட்டு,
அந்த பாடையை நீங்கள் அது பாடையை இயேசு தொடுவார், நீங்கள் வெளியே வருவீங்க. இந்தோடு அந்த சகாப்தம் முடிந்து போய்விடும். நீங்கள் போகும்போது எல்லாம் தாழ்ந்து போவதில்லை. நானும் வந்துட்டே இருக்கேன் பார்த்தேன், பிரச்சனை நீங்கிட்டுன்னு சொல்லாத. இயேசு நின்று இருக்கிறார், அதை தொட போகிறார். என்ன நடந்திருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள். எல்லாரும் பின்னால் வந்தவங்களாம் இவங்கெல்லாம் துதிக்கிறவங்களாம் சந்தோஷமாக கை தட்டியிருப்பாங்க, அவங்கள கை தட்டியிருப்பாங்க. இப்படி ஊருக்கு போய் சாவு கல்லறைக்கு போகிறவன் எல்லாம் இந்த கூட்டத்தோட மெர்ஜாயி எல்லாருமாக சேர்ந்த ஆலயத்துக்கு போயிருப்பாங்க. ஜீசஸை ஃபாலோ பண்ணி எல்லாம் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லு. புரியுதா? அதே கதை தான் வேறு மாதிரி சொல்கிறேன். இன்றைக்கி முடிவு கட்டுங்க. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ நன்றாக ஒரு காரியத்தை தெரிந்து கொள். நீண்ட நாட்கள் ஒரு இடத்துல உன்னை போட்டிருந்தானா சாத்தான் போட்டு உன்னை சிறையிருப்பில் வைத்திருந்தால் அதனுடைய முடிவு நிச்சயமாக மரணத்துக்கு அடுத்து போய் விட்டுருவான். அது உள்ள தரித்திரமாக இருக்கலாம், சிறையிருப்புகளாக இருக்கலாம், சூனியங்களாக இருக்கலாம், சாபங்களாக இருக்கலாம். சோர்ந்து போகாதே. எந்த சவப்பெட்டியில் உன்னுடைய மகள் இருக்கிறாளோ மகன் இருக்கிறாளோ, டோன்ட் டேக் இட் லைட்லி. நிறைய பேர் இதை லைட்டாக எடுத்துக்கிறான்ல, அவங்க கவலைப்படுறாங்க. அவனுக்கு சொல்யூஷன் டு த ப்ராப்ளம் தெரியல. இன்றைக்கு நான் சொல்லி இருக்கிறேன், ஜீசஸ் வில் டச் தட் என்ன பாடிக்கு என்ன போட்டிருக்கு, காஃபின் பாக்ஸ், யுவர் சன் ஆர் டாட்டர் ஆர் ஹூஎவர் இட் இஸ். சாத்தான் அவங்கள போட்டு வச்சிருக்க உங்களுக்கு நிச்சயமாக அவள் எழுந்திருப்பார்கள். வல்லலையோ சொல்லுங்க. ரைட்? சரி. அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே மனித நிலை இருக்கு. திரும்பி நம்ம அதே இடத்துக்கு வருவோம். அப்போது இவ்வளோ நாள் நீங்கள் இங்கே என்ன பண்ணியிருப்பீங்க? இன்றைக்கி நான் ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டேன் உங்களுக்கு. காஃபின் பாக்ஸை நீங்கள் ஜீஸ் தொட போகிறாரு. நான் ஜோம் பண்ணிக்கும் போது தொடுவார். அப்போது ஆண்டவர் அதிசயங்களை செய்ய போகிறார். ஆனால் அது வரைக்கும் ஒரு அற்புதம்னு சொல்கிறோம். இன்றைக்கி நான் சொல்கிறோம், ஒருவேளை 3 நாளில் நடக்கலாம், 8 நாள் நடக்கலாம், 10 நாள் நடக்கலாம். இந்த அற்புதம் செய்யும் வரை உன்னுடைய முறுமுறுப்பின் ஆவியை நீ எடுத்து விட வேண்டும். ஒரு சொல்லுங்க. மரியாளும் மார்த்தாளும் ரைட் இயேசுடைய பாத்தில் உட்கார்ந்தாங்க இல்லையா? ஆனால் அந்த ஆள் அவன் செத்து போட்ட உடனே மார்த்தாள் சொல்கிறா, ஜீசஸ் நீங்கள் தான் இதுக்கு ஸ்கொயர்லி ரெஸ்பான்சிபிள். கவர்மெண்ட்லலாம் பார்த்துங்க, ஒரு ஃபினான்ஷியல் லாஸ்னால் எழுதுவாங்க, ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ், ஃபிக்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. இவன் சொல்கிறா, ஜீசஸ் நீங்கள் தான். யவீருனுடைய மகள் செத்துட்ருக்கிறா. ஒருத்தன் சொல்கிறான், ஏய் பொண்ணு செத்து போயிட்டாயா, இன்னும் ஏன் அந்த ஆளை பிடிச்சி வாங்கினுக்கிறேன் நீ அப்படின்றான். அவனுடைய ஆட்டிடியூட் பாருங்கள். அவன் ஆட்டிடியூட் ரைட்டு. அவங்க ஒய்ஃப் திட்டி அமைச்சிருப்பாங்க இல்லையா? என்ன ஏன் அந்த ஆள் போயிருந்துக்கிறான், ஜப எத்தாரு எல்லாம் செத்து போயிட்டா, அதில் தார ஊரவங்களுக்கெல்லாம் கூட சொல்லியான்னு சொல்லிக்கிறான் இல்லையா? சாரிபாத் விதவை பையன் செத்துட்டான் இல்லையா? அதை பற்றி ஜாஸ்தி பேசுறல நம்ம. அவன் என்ன சொல்கிறா பாருங்க, 1 ராஜாக்கள் 17:18, அவள் எலியாவை நோக்கி, தேவ மனுஷனே உமக்கும் எனக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்கவும் என் குமாரனையும் சாக பண்ணவும் என்னிடத்தில் வந்தீர். நீ கேட்குறான், நீங்கள் வந்ததுனால என் பாவம்லாம் நீங்கி போச்சு அப்படின்னு நான் நினச்சேன். பட் என்னவோ பண்ணிட்டீங்க, ஆர்டர் தடிச்சிட்டாரு. தட்ஸ் த ரீசன். இன்றைக்கி நீங்கள் வந்ததுக்கு எங்கள் லைஃப் போச்சு, பிள்ளையோடைய லைஃப் போச்சு. ரைட்? அப்போது உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் விடுவிக்கிறேன்னு சொன்னால் விடுவிப்பார். ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். ஆனால் நீ வெயிட் பண்ணணும். சில சட்ட திட்டங்கள்லாம் இருக்குது, அதன்படி நீ செய்யணும். திருமணங்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே நடக்கிறது. இவைகளெல்லாம் நடக்கும் பொழுது எந்த சபையாய் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல தேவதூதர்கள் வருகிறார்கள், தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. தீஸ் ஆர் ஆல் நாட் ட்ரெடிஷன்ஸ். ட்ரெடிஷ்னல் வேலை செய்யலாம், ஆனால் ஆண்டவர் அங்கே வருகிறார். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஒன்றும் ஆப்ஷனே இல்லை. ஐ ஹவ் சீன் ஏஞ்சல்ஸ் இன் அ ட்ரெடிஷ்னல் சர்ச் வென் தர் வெட்டிங்லாம் கட்டும்போது பளிச்சு பண்ணி வராங்க. அந்த டைமில் இட்ஸ் நாட் அ ஜோக். அதே காரியங்கள் தான் வேறு மார்க்கத்துலேயும் செய்கிறாங்க. நாங்கள் கல்யாண மண்டபத்தில் நாங்கள் மீட்டிங் நடத்திட்டு இருந்தோம் இல்லையா? அப்போது அது மேடையில் ஒரு சின்ன ரூம் இருந்தது. அது என்ன 8க்கு 8 தான் இருக்கும். அங்கே கூட்டம் மூணிக்கு நடிக்கிறதுக்கு முன்னால் 2 பிரதர்ஸ் போய் ஜோம் பண்ணுவாங்க. 2 பேரும் அபிஷேகம் பட்டவங்க உள்ளே ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொருத்தர் புதுசாக வந்தார். அவர் 1 மாதம் தான் ஆயிருக்கு, 1 வருஷம் தான் ஆயிருக்கு ரட்சிக்கப்பட்டு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, இவங்கள கூட போயிட்டு முட்டி போட்டிருக்காரு. முட்டி போட்ட உடனே அவர் கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு பிசாசு தெரிஞ்சிருக்கு. லைவ், ஐ எம் நாட் டெல்லிங் எ ஜோக்.
லைவாக இருக்குது, நாக்கெலாம் தொங்க போட்டு பயங்கரமாக இருக்குது. அதை பார்த்த உடனே அதை பார்த்து பயந்து அப்படியே வெளியே வந்து ஊந்துட்டார். அந்த ரூமில் வேறு ஒன்றும் இல்லை, காலி ரூம், ஒரே ஒரு அம்மி தான் இருக்குது. அந்த விசுவாசம் மேலே ஏறிச்சு போல அவர் கீழே உட்காந்தார். நான் வரும்போது இதெல்லாம் நடந்தது தெரியாது. நான் ஏறி வந்து ஸ்டாண்டில் நிற்கிறேன். அது வந்து எப்படியா 4 அடி ஹைட் இருக்கும். இவர் ஏறி வந்து எனக்கு மைக் எடுத்து வாயில் வைக்கிறது கிட்ட வந்தார் பாருங்க. அந்த ஸ்பிரிட்டு டக்குன்னு அவரை விட்டு வெளியே போகும்போது அப்படியே பேக்கில் விழுந்துட்டார். அப்புறம் நான் கேட்ட மீட்டிங், என்ன ஆச்சு திடீர்னு பேக்கில் விழுந்துட்டேன்? இல்லை எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அதுலேருந்து என் மேலே அப்படியே கிளி பிடிச்ச மாதிரி ஒரு இருள் இருந்தது. உங்களுக்கு மைக் வரும்போது பார்த்தீங்கன்னா பயந்து போய் அப்படியே பேக்கில் விழுந்துட்டேன், ஏதோ வந்து என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னாரு. அவங்களும் பண்ணுறது அவங்க தேவைகளை வளர்த்து பண்ணுறாங்க. நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது இஸ் நாட் அப்போ அவன் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு பொருத்தனை பண்ணால் அதை நிறைவேற்றணும். மூடருடைய பொருத்தனையிலே ஆண்டவர் விரும்பவில்லை. ஆண்டவருக்கு ஏதாவது சொன்னாலும் செய், இல்லைன்னா விட்டுடு. வெட்டிங் வெட்லாக், ரைட்? ஐ எம் நாட் டெல்லிங் அபவுட் தட் ஒன். லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர், ரைட்? அப்போ நீ வந்து இவைகளெல்லாம் ஒரு உடன்படிக்கையாக பண்ணிவிட்டு நாளைக்கு டேட்டில் போயான்ட்டு போனால் ஆண்டவர் எப்படியும் ஒத்துக்கவே மாட்டார். அதே மாதிரி தான் சால்வேஷன், டெடிகேஷன், கமிட்மெண்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். யூ cannot be dilly-dallying like this way, that way, swinging like a pendulum. வாழ்க்கையில் பள்ளத்தாக்குகள் வரும். ஏன் அவர் எடுத்து போய் பள்ளத்தாக்குகள் கட்டுறாரு? அந்த இடத்துல செத்து கிடக்கிற சூழ்நிலை இருக்குது, எல்லாம் ட்ரையாக இருக்குது. வேலி இஸ் த ஜிம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பள்ளத்தாக்குகள் என்பது ஆவியினுடைய பயிற்சி கூடம். அந்த இடத்துல போன எசேக்கியேலுக்கு 3 காரியங்கள் நடந்தது. அவன் ஆவிக்குள்ளாக மாறினான். 2வது, அவன் பள்ளத்தாக்கில் நடுவில் நின்றான். நீ போ. 3வது, சுற்றி போய் பார்க்கிறான். ஒரு மனுஷனே ஒரு மிஷினரியாக ஒரு ஸ்தாபனத்தில் அமைச்சாங்க. அவர் ஒரு ஊருக்கு போனார். அங்கே போய் பார்த்த உடனே அவர் அந்த சிட்டியை பார்த்தாரு. நல்ல ஒரு ஃபெர்டைல் கிரவுண்டுன்னு நினச்சாரு. ஜோம் பண்ணார், அங்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. அடுத்தது சுற்றி பார்த்தாரு. சென்டரில் நின்று பார்த்தாரு. ஆனால் அந்த இடத்துல சோல்ஸே வரல. அப்போ அவர்கிட்ட சொன்னார், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. என்ன ஆண்டவரேன்னு. அப்போ ஒரு நாள் பார்த்தாலும் ஒரு சிற்பினா தெரியல, ஸ்கல்ப்டர்ஸ் சுற்றி போகணும். அப்போ வந்து பார்க்குறாரு, அந்த ஸ்கல்ப்டரை பார்க்குறாரு. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அவன் முட்டி போட்டுக்குன்னு செதுக்குறான். பார்த்துட்டே இருந்தார். கொஞ்ச நேரத்தில் அழகான ஒரு பொம்மை ஆயிடுச்சு. அப்போ கேட்டான், ஏன் சார் முட்டி போடுறீங்கன்னு. அவர் சொன்னார், முட்டி போட்டு எனக்கு செய்தா எல்லா காரியம் சக்ஸஸ் ஆகுது சார் சொன்னார். மிஷினருடைய ஆண்டவர் பேசிட்டார். சுற்றி வராத. ஆண்டவர் சொன்னார், சுற்றி வந்துட்டல, சென்டரில் இருக்கல்ல, நவ் ப்ராஃபஸை, போல்டாக சொல்லு, இன் ஃபேத் சொல்லு. மை டாட்டர் வில் நாட் டை, மை சன் வில் நாட் டை, my mother will not die, my brother will not die. சவப்பெட்டியில் வச்சிருக்கான். all that you have to do, God has got enough power. நீ வந்து அந்த இடத்துல வந்து நீ அவருடைய வஸ்திரத்தோங்களை தொட வேண்டும். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நம்ம என்ன காரியங்கள் நம்ம செய்யணும்னு சொன்னீங்கன்னா, தேவன் உன்னோடு கூட இருக்காருன்னா நீ பயப்படாத. பள்ளத்தாக்குகள் வரதான் செய்யும், மரணங்களின் பள்ளத்தாக்கள் வரதான் செய்யும். மரணத்துக்கும் உனக்கும் ஒரு அடிப்பட்டுதான் இருக்கும். தீர்க்க தரிசனம் ஒரேனா என்னங்க, ரைட்? நீ வாயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அதிகாரம், லைஃப் அண்ட் டெத் இஸ் வட்டாங்க. நீ பேசுகிறது தான் ப்ராஃபஸி. நான் நல்லா இருக்க மாட்டேன் நீயே சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் ஆண்டவர் இல்லைம்மா நல்லா இருக்குன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சுற்றில் இருக்கிறதான காரியங்களை பார்த்து நீ முடிவு செய்யாத. பேதுருக்கிட்ட என்ன சொன்னார்? நீ காற்றையும் கடலையும் பார்க்காதரா, பார்த்து அவன் விழுந்து போயிடுவேன். நீ என்ன பண்ணு, நீ இதை செய்யலைன்னா என்னன்னா நிச்சயமாக ஐ எம் டெல்லிங், சாத்தான் ஒரு நாள் அதை அந்த காபின் வாசை க்ளோஸ் பண்ணி ஆன் அடிச்சிடுவான். தென் இட் வில் பி டூ லேட். போகிற உனக்காக வந்திருக்கலாம், உன் கடனுக்காக வந்திருக்கலாம். முதலாவது குடும்பத்தில் அவன் எவன் ஆணி அடிச்சிருக்கானோ அதெல்லாம் வெளியேடு. நான் ஆதி நாட்களில் ஒரு நாள் ஜான் ஜோசப்புடைய ஃபஸ்ட்டு டைம் என் வாழ்க்கையிலே உபவாச ஜபத்துக்கு போயிருந்தேன். ஏன்னா நான் வந்து ஜிம்மெல்லாம் போயின்னு இருந்தேன். நான் ஒரு வேளை சாப்பிட்லன்னா கூட அது பெரிய தீங்கு செய்கிற மாதிரி நினைப்பேன். முதல் டைம் போயிருக்கிறேன். ஐ தாட் ஓகே திஸ் ஆல் தேர் அனாயிண்டிங், பீப்புள் ஆர் கெட்டிங் அனாயிண்டட். என்னை இம்ப்ரெஸ் பண்ணல. நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், அதில் பார்த்தீங்கன்னா நான் நிற்கிறேன், நான் இப்படி பார்க்குறேன், கீழே இவ்வளோ கயிறு, திக்கு கயிறு இவ்வளோ ஃபுல்லாக இருக்குது, என் கால் கடியில் இருக்குது. ஒரு இடத்துல யாரோ கத்தி வச்சு அறுக்கிறத மட்டும் தெரியுது. நான் பார்த்தேன்,
ஐயோ இயேசுவே, இதுதான் அந்த கட்டியிருந்தான் சாத்தான் சொன்னான். ஆண்டவர் சொன்னார், இதுதானப்பா கட்டியிருந்தான் உன்னை, இன்னைக்கு உபவாசத்தில் உன்னுடைய கட்டுகளை அறுத்தேன்னு சொன்னார். Don't think that these are all things, all silly things people are doing without any time. அவங்களுக்கெல்லாம் they have got ample time on Saturday. They are sitting and fooling themselves. No, they don't think that way. உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு விஷயம் தான் ஆண்டவர் காட்டுவார், இது உன் நடக்க போகுது, உன் வாழ்க்கையிலே நடந்திருக்குன்னு சொல்லுவார். உன் வாழ்க்கையிலே விசுவாசத்தோடு இரு. கடைசியில் எப்படி தெரியுமா கதை முடியுது? வேதம் சொல்லுகிறது, திரளான அந்த ட்ரை போன்ஸாக இருக்கிற காரியங்கள் திரளான பெரிய ஒரு சேனையாக வந்தது. நரம்பு வந்தது ஜெபத்தை குறிக்கிறது. மாம்சம் என்பது வார்த்தை, அது பைபிளை குறிக்கிறது. தோல் என்பது கம்யூனிகேஷன், இது உன்னுடைய வாழ்க்கையிலே கம்யூனிகேஷனை குறிக்கிறது. ஆவின்றது அபிஷேகத்தை குறிக்கிறது. மரலாறு செய்து இது எசேக்கியேல் கிட்ட 2 காரியங்கள் சொல்கிறார். ஒன்று ஃபோர் ஷேடோ ஆஃப் திங்ஸ் இட் ஹஸ் டு ஹேப்பன். இன்னொன்று இஸ்ரேல் 1948 அவங்களாம் செத்து போயிருந்த இஸ்ரேல்லாம் வந்தாங்க. 38வது அதிகாரம் எசேக்கியேல் வீட்டு போய் வாசித்து பாருங்கள். இன்றைக்கி நடக்கிற வாரப்பெட்டி இருக்கிறது, கம்ப்ளீட்டாக இருக்கிறது. நான் இதை ஒரு 15 நிமிஷம் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் ரொம்ப அதிசயப்படுவீங்க. எப்படி ஆண்டவர் 2600 வருஷத்துக்கு முன்னாடி செய்தானே. பட் இது நிறைய பேருக்கு இது தேவை இருக்காது இல்லையா? அப்போது வாழ்க்கையிலே இன்றைக்கு ஆண்டவர் ஒரு சைடில் போகிறாரு, பாடையிலே எல்லா காரியங்களும் முடிஞ்சதுன்னு சாத்தான் குச்சின்னு வரான். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாலிப வயசிலே மரணங்கள் வருது. வேதத்தினுடைய அடிப்படையிலே அது சரியான காரியங்கள் இல்லை. ப்ரிமெச்சூர் டெத், ஆக்சிடென்ட்ஸ், ஹேண்டிகேப்ட் சில்ட்ரன், broken home, animosities, broken relationship. Don't kick God, right? Just like that. When you got married, when God நீங்க தான் God செய்தீங்கன்னா அப்புறம் உனக்கு பிடிக்கலன்னு எடுத்து சொல்வியா? ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய். லாங் ரன்ல உனக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கா? ஒரு அல்லையா சொல்லுங்க. செய்தியை விசுவாசிக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணுங்க, ரைட்? இந்த ஒரு விசுவாச அறிக்கை சொல்கிறேன், அதை நீங்கள் சொல்கிறீங்க. See, don't think that these things are foolish words, right? இந்த ஃபேத் டிக்ளரேஷன் சொல்கிறாங்கல்ல, அதை நம்பணும். அது ஏன்னா விசுவாசம் கேள்வியினால் வரும்னு சொல்லியிருக்கு. விசுவாசத்தை அறிக்கையிடுவதிலே நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையாக இருங்கள். அப்போது காட் கிவ்ஸ், ஆண்டவர் என்னைக்கோ சொன்ன வார்த்தைகள் தான், ஆனால் அதை டிக்ளேர் பண்ணும் பொழுது அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தாவீது எங்க சொல்கிறான், நான் சீக்கிரம் சாக மாட்டேன்றான். அவனை காலையிலேருந்து சாகினதே எல்லோரும் சாவடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவன் சொல்கிறான், நான் சாக மாட்டேங்க, இந்த ஜெனரேஷன் சொல்லுவேன், அடுத்த ஜெனரேஷன் சொல்லிட்டு அப்புறம் தான் நான் போவேன்றான். ஏன் நீ சொல்ல, ஆண்டவருக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பையா? சாத்தான் சொல்கிறான், உன்னை எடுக்க போகிற சங்கு ஊதிட்டேன்னு சொல்கிறான்ல, இரு நான் ஆசீர்வாதம் இருக்கிறேன்னு சொல்லு. லார்ட் கிவ் மீ லாங் லைஃப், ஐ வில் சர்வ் யூ சொல்ல வேண்டியதானே? ஆண்டவர் கேட்பார். ரைட், இது நான் சொன்னேன், யார் விசுவாசம் கேட்குறீங்களோ, எங்கே இருந்தீங்களான்னு நீங்கள் சொல்லுங்கள். we are also interested about you wherever you are. நான் உறுதியாய் அறிக்கையிடுவது யாதெனில், நான் இந்த உலகத்தை படைத்த தேவனுடைய பிள்ளை. நான் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவன். நான் தேவனின் சகல சம்பத்திற்கும் வாரிசு. என் வாழ்க்கையில் தேவன் நிர்ணயித்து உள்ளது நான் நடக்கும். இயேசு எனக்குள் ஜீவிக்கிறபடியினால் கிறிஸ்துவுக்குள் தினமும் வெற்றி சிறப்பேன். இனி பின்னோக்கி அல்ல, முன்னோக்கி செல்லுவேன். எனக்கு தேவதூதர்களின் பாதுகாப்பு உண்டு. நான் காலத்திற்கு முன்பாக மறிக்க மாட்டேன். சாத்தான் என்னை பயப்படுத்த முடியாது. என் ஆத்மா வாழ்வதைப் போல அனைத்திலும் வாழ்ந்து சுகிப்பேன். இயேசுவே என் அடைக்கலம். எனவே இயற்கை சீற்றங்கள் என்னை சேதப்படுத்தாது. சாத்தான் என்னை தொட்டால் தேவனின் கண்மணியை தொடுகிறான். அதற்கான விளைவுகளை அவன் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். நான் முதிர் வயது வரை சுகமுடன் வாழ்ந்து தேவ கிருபைகள் அநேகருக்கு அறிவிப்பேன். என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். நான் நித்தியமாக அவருடன் வாழ ஆயத்தப்படுகிறேன். உலகம் என்னுடைய ஆயத்த ஸ்தலம். ஆமென்.